பேக். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டிராவல் vlog தான் பார்க்க போறீங்க. அதை பத்தி ஃபர்தரா நம்ம டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 31st ஆகஸ்ட். ஆக்சுவலா வந்து வினோத்தோட பர்த்டே. ஸோ 30th மிட் நைட் பிறந்தது. ஸோ அதனால நான் 30th செலிப்ரேட் பண்ணுவோம், இல்லைன்னா மிஸ் ஆனா 31st செலிப்ரேட் பண்ணுவோம். ஆக்சுவலா நாங்க பிளான் பண்ணது வந்து ஒரு 1 day ட்ரிப் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கு நாங்க சூஸ் பண்ண டெஸ்டினேஷன் வந்து திருச்சி ஸ்ரீரங்கம் போயிட்டு ஸ்ரீரங்கநாதரை பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த வினோவுக்கு வந்து லைக் பெருமாள்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அது கொஞ்சம் நல்லா செட் ஆகும். ஸோ அதனால நம்ம வந்து அங்கே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஈவியில் போகலாமா இல்லை நம்ம நார்மலாக போகலாமா, நான் எங்கள் லைக் பெட்ரோல் காரில் போகலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஃபைனலி வந்து சரி நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரி ஒரு லாங்கான ட்ரிப் வந்து 1 day ட்ரிப் வந்து நாங்கள் போனதில்லை. ஸோ அதனால நம்ம ரிஸ்கே எடுக்க வேணாம்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எங்களோட அமேசான் அந்த காரில் தான் நாங்கள் வந்து கிளம்பினோம். அண்ட் இது வந்து பர்த்டே செலிப்ரேஷன் வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி 30th போகலாம் தான் பிளான் பண்ணியிருந்தோம் சாட்டர்டே. பட் அன்னைக்கு வந்து எனக்கு ஆர்டர்ஸ் இருந்தது. ஸோ கேக் ஆர்டர்ஸ் வந்து முடிச்சு கொடுக்கணுங்கிறதுனால நாம வந்து 31st நாங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டோம். ஸோ சண்டே அன்னைக்கு. ஸோ ஸ்ரீரங்கம் தான் ஃபர்ஸ்ட் போனோம். நாங்கள் கிளம்பும் போதே டைம் வந்து ஆல்மோஸ்ட் 6:30 நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பினோம். கிளம்பி அங்கே நாங்கள் ரீச் ஆகும் போதே ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் சேர்த்து 11 o'clock மேலே ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு 4.5 to 5 hours பக்கத்தில் உங்களுக்கு தேவைப்படும். லைக் திருச்சி போகணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அர்லியராக கிளம்பி இருக்கணும்னு அப்புறம் தோணுச்சு. ஸோ இப்போ வந்து நாங்கள் என்ன பண்ணணும்னா, கூட்டம் வந்து வெளியே அவ்வளவா டிராஃபிக் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ அதை வந்து நாங்கள் கொஞ்சம் தூரத்துலேயே நிறுத்திட்டு ஒரு 1/2 kilometer முன்னாடியே நிறுத்திட்டு நாங்கள் உள்ள போயிட்டோம். இது கோயில் வந்து 12:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது போகணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 12 o'clock வந்து நீங்கள் உள்ள என்டர் ஆயிடுங்க. அண்ட் பெரிய கியூ இருந்துச்சு. ஸோ கியூ எல்லாம் தாண்டி ஒரு 1:30 தான் ஆயிடுச்சு வெளியே வரும்போது. ஸோ அதுக்கப்புறமேலு நம்ம வந்து தஞ்சாவூர் போகலான்னு நாங்கள் பிளான் பண்ணோம். அதுக்கு முன்னாடி கல்லணை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வியாஸுக்கு ரொம்ப ஆசை. ஸோ கல்லணை காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ அதனால நாங்கள் கிளம்புனோம். பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி, இப்போ மான்சூனு நல்லா இதாக இருக்கிறதுனால நல்லா வாட்டர் வந்து காவேரியில் இருந்தது. நீங்கள் போகிற வழி ஃபுல்லு ஆல்மோஸ்ட் கரூர் தாண்டி போகும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சைட்ஸில் அந்த காவேரி ஆரோட ரிவரோட அந்த பிரான்ச்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இருந்துச்சு. அதுவும் தண்ணியும் நிறைய இருக்கிறதுனால ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கல்லணை ரோடு வந்து தஞ்சாவூர் ஹைவேஸ்லேருந்து ஒரு லெஃப்டில் வந்து உள்ள போற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15 kilometers வந்து ஆக்சுவலி உள்ளேயே 12 kilometers பக்கத்தில் நம்ம வந்து உள்ள போகிற மாதிரி இருக்கும். பட் அங்கே பெருசாக பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஒன் டைம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இதை பார்த்துட்டு ஒருத்தர் விசிட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இவ்வளோதான், வேற எதுவும் அங்கே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய பிரிட்ஜ் இருக்கும். நீங்கள் அது மேலே நடந்து போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் ஸ்பெண்ட் சம் டைம், அவ்வளோதான். மற்றபடி வந்து உங்களுக்கு ரொம்ப டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. பட் இது நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம். இது வந்து ஆக்சுவலி இப்போல்லாம் பெயிண்ட்லாம் அடிச்சு ரெனோவேஷன்லாம் பண்ணி இப்படி இருந்தது. லைக் ப்ரீவியஸ்லி இது வந்து ரொம்ப கல்லுலேயே பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துட்டு நாங்கள் தஞ்சாவூர் கிளம்பிட்டோம். ஸோ தஞ்சாவூருக்கு நாங்கள் வந்து ரீச் ஆகும்போது லஞ்ச் எல்லாம் ஆன் தி வே லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அங்கே தஞ்சாவூர் ரீச் ஆகும்போதே 3:45 போல் ஆயிடுச்சு. ஸோ 4 o'clock தான் வந்து திறக்கிறதா வந்து கூகுளில் போட்டிருந்தாங்க. நாங்கள் ஒரு 3:45 போல் அங்கே ரீச் ஆகிட்டோம். அங்கே 1:30 கிளம்பினோம். இங்கே வந்து லஞ்சோட சேர்த்து எங்களுக்கு ஒரு 2 hours பக்கத்தில் ஆச்சு. ஸோ அங்கே ரீச் ஆகிட்டு முன்னாடி வந்து நம்ம அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்க்கிங் இருக்கும். ஸோ அங்கே வந்து வரும்போதே எனக்கு ஒரு கால் வந்தது. பார்த்தா ப்ரீவியஸ் டே நாங்கள் கொடுத்த ஒரு கஸ்டமர் வந்து வேற ஒருத்தவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க லைக் என்னோட இப்போ ரிவ்யூ கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ரொம்ப சூப்பராக இருந்தது ப்ரௌனிஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை அப்படிங்கிற மாதிரி லைக் அவங்க ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருந்தது எனக்கும். அவங்க வந்து அங்கே இறங்கும் போதே எனக்கு அந்த மாதிரி ஒரு நியூஸோட தான் வந்து அங்கே இறங்கினேன். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அவங்க அந்த அளவுக்கு யாருமே வந்து ரிவ்யூ கொடுத்தது கிடையாது. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஸோ அது முடிச்சுட்டு அது கார் பார்க் பண்ணிட்டு நம்ம வந்து ஆப்போசிட்ல கோயில் இருக்கும், ஜஸ்ட் வாக்கபிள்.
அங்கே கிளம்பினோம். கோயிலோட முன்னாடி இதெல்லாமே திறந்துருந்துச்சு 3:45 போலயே. பட் உள்ள கோயில் மெயின் சன்னதி வந்து 4 o'clock போல தான் திறந்தாங்க. ஸோ நாங்கள் போனோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டெம்பிள். சப்போஸ் நீங்கள் விசிட் பண்ணலன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி நிறைய தடவை விசிட் பண்ணியிருக்கேன். பட் எவ்ரி டைம் எனக்கு கம் ஹியர் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ்பெஷலி இந்த மாதிரி அந்த ஸ்டோன் ஃபினிஷிங்லேயே இருக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருந்தது. இது கோயிலுங்கிறத விடவே எனக்கு ரொம்ப வந்து எனக்கு ஃபீல் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கிடெக்சர் தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த கோயிலில். ஸோ இன்னைக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சுது இந்த டைம் வந்து. ஸோ எங்களுக்கு டைம் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணோம். இப்போ நந்தி இதுக்கு மேலே இது வரைக்கும் ஏறினதே இல்லை. ஸோ இந்த தடவை தான் ஏறி ஒரு நந்தி பகவானையும் ஒரு சுற்றிட்டு அப்புறம் நாங்கள் வந்து கோயிலுக்குள்ளே அப்படி முடிக்கும் போது தான் கரெக்டாக கோயில் திறந்தாங்க 4 o'clock. பட் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. சரி நம்ம ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறமேல் நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே ப்ளசண்ட்டாக அந்த சைடு வந்து ஃபுல்லு சுற்றி வந்துட்டு இருந்தோம். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு 1 டேல நாங்கள் வந்து ஒரு அப் அண்ட் டவுன் சேர்த்தி ஒரு 500 to 600 kilometers ப்ளஸ் அங்கே நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ண டைம் ஹார்ட்லி 2 கோயிலுமே 1 hour ஈச் ஆச்சு எங்களுக்கு. அது போக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கு அண்ட் டின்னருக்கு அது 1 hour. ஸோ ஆல்மோஸ்ட் எங்களுக்கு 5 hours வந்து இந்த விஷயத்துலேயே போயிடுச்சு. ஸோ நாங்கள் கோயம்புத்தூருக்கு திரும்பி வரும்போது 11:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ 11:30 11:45 போல தான் நாங்கள் வந்து ரீச் ஆனோம். அண்ட் நாங்கள் சொன்ன மாதிரி ஈவி எடுத்துகிட்டு போயிருந்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். பட் கொஞ்சம் பயமாகவும் இருந்திருக்கும். தஞ்சாவூர் கவர் பண்ணிக்க முடியுமான்னு தெரியல. பட் எப்படியோ ஃபுல்லாக வந்து நாங்கள் கவர் பண்ணிட்டோம். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா இது வந்து தஞ்சாவூர் கோயில் ரொம்ப கூட்டமாக இருந்தது. ஸோ அங்கே வந்து ஒரு நார்த் இந்தியன்ஸ் வந்து ஹரஹர மகாதேவன்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ யாருமே எதுவுமே பேசலை. அவங்க பாட்டுக்கு சாமி கூப்பிட்டுருந்தாங்க. பட் நெக்ஸ்ட் வந்து ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் சேர்ந்து ஓம் நம சிவாயான்னு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி ஹரஹர மகாதேவன் சொல்லிட்டு அந்த நார்த் இந்தியன் சொல்லவும் இவங்க எல்லாருமே அமைதியாயிட்டாங்க, 1-2 பேர் தவிர. ஸோ இது ஏன் இப்படி நடந்துச்சுன்னு தெரியல. இப்படி இதை நான் ரொம்பவே நோட்டீஸ் பண்ணேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களா, எங்கேயாவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான்னு சொல்லி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி நைட் டின்னர்லாம் முடிச்சு 11:30 வீடு சூப்பராக வந்து செஞ்சுட்டோம்.